அண்மை செய்தி. மணிப்பூரில் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை மேற்கொள்ள அனுமதி அளித்திருக்கிறது மணிப்பூர் மாநில அரசு. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். ஏற்கனவே இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரைக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன? வணக்கம். ஜனவரி 14 முதல் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார். மணிப்பூரில் உள்ள இம்பாலில் பேலஸ் மைதானத்திலிருந்து அவர் தன்னுடைய இந்த யாத்திரையை துவங்குவதாக இருந்தது. நீங்கள் தற்போது குறிப்பிட்டது போல முன்பு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தானே தவிர யாத்திரை நடப்பதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. ஆனால் தற்போது ராகுல் காந்தி குறிப்பிட்ட இடத்தில் தங்களுடைய யாத்திரை துவங்குவதற்கு மணிப்பூர் அரசு அதிகாரப்பூர்வமான அனுமதியை தற்போது வழங்கி இருக்கின்றது. அதாவது பொதுக்கூட்டம் போல அல்லாமல் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்கேற்பாளர்களுடன் இந்த யாத்திரையை துவங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்பு என்ன சொல்லப்பட்டது என்றால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தான் அனுமதி இல்லை, ஆனால் அவர்கள் வழக்கம் போல யாத்திரையை அங்கு தொடங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதும் அதே நிலையில் தொடர்கிறது. ஆனால் இந்த விவகாரம் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக மணிப்பூர் அரசின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டது போல பேலஸ் மைதானத்திலே இந்த யாத்திரையை நடத்துவார்களா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இந்த யாத்திரையை துவங்கும் போது அந்த பேலஸ் மைதானத்திலே சுமார் 1 லட்சம் பேரை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தி பின்னர் யாத்திரையை துவங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மணிப்பூர் அரசு இதுவரைக்கும் அனுமதி வழங்கவில்லை. எனவே அவர்கள் இம்பாலில் வேறு ஒரு இடத்தில் யாத்திரையை துவங்குவதற்கு திட்டமிட்டு வருகிறார்கள். எனவே தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் திட்டமிட்டது போல காங்கிரஸ் கட்சி இந்த பேலஸ் மைதானத்தில் தங்களுடைய யாத்திரையை தொடங்குவார்களா அல்லது வேறு ஒரு இடத்தில் தொடங்குவார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இருப்பினும் யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பும் தடையில்லை, இப்போதும் தடையில்லை. அதற்கு மணிப்பூர் அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.